ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான மதிய லஞ்ச் ரெசிபி தாங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு முருங்கைக்காய் பருப்பு போட்டு பச்சடி வைக்க போகிறோங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயம், ஜீரகம், கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், பொறுமையாக வதங்க விட்டுறணும். அதே மாதிரி பருப்பு வந்து நான் பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து நான் காலையில் இட்லி வைக்கும்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் வேக வச்சுட்டேங்க. மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்காம, இந்த மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா இட்லி துணியில் மஞ்சள் ஆகிடுமேங்கிறதுனால பருப்பு மட்டும் வேக வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு தக்காளி 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கேங்க. ஒரு 2 முருங்கைக்காய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி தான் போடுறேன். கொஞ்சம் புளி நம்ம இதில் கண்டிப்பாக பச்சடி அப்படின்னாலே நம்ம புளி சேர்த்து தான் செய்ய போகிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை நான் இந்த மாதிரி இந்த சைஸ் அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட சின்னமாக கட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு 5 அளவு இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த அளவு கட் பண்ணிவிட்டேன். ஏன்னா முருங்கைக்காய் பச்சடியில் முருங்கைக்காய் நல்லா கரைஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம குக்கரில் போட்டோம் அப்படின்னா நல்லா கரைஞ்சிடுது. அது இந்த மாதிரி நம்ம பருப்பு வேக வச்சுட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதனால தான் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்போ இப்படி தான் செய்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டு நல்லா வேக விட்டுறணும். ஏன்னா நம்மளுக்கு முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்து வரணும். வெந்து வந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பச்சடி டேஸ்ட்டு. வேகாமல் நம்ம வாட்டுக்கு புளியை ஊற்றிட்டோம் அப்படின்னா, புளி ஊற்றினா காய் வேகாது. அதனால் நம்ம அதுக்கு முன்னாடியே காய் நல்லா வேக வச்சிடணும். எந்த காயாக இருந்தாலுமே இதுதான் மெத்தட். புளி ஊற்றினோம்னா காய் வேகாது. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து பருப்பை நம்ம பார்க்க முழுசாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இது ரேஷன் கடை பருப்பு தான். ஆனால் வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிச்சு நல்லா வெந்தது தான். நல்லா ஒரு கொதிச்சுன்னா நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிரும். வெந்து தான் இருக்குது. நம்மளுக்கு அப்படி பார்க்க முழுசாக தெரியுது. நம்மளுக்கு ஒரு கொதிக்கும் போது அது கரைஞ்சி வந்துடும். இப்போ இதை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். கொதித்து நல்லா வரும்போது இதில் பருப்பு இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருந்தாலும் முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க. இதில் வந்து தேவையான அளவு உப்பு நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா காய் சீக்கிரம் வேகும். அதனால் நம்ம கல்லுப்பு கல்லுப்பு சேர்க்கும்போது நம்ம டேபிள் சால்ட்டு சேர்க்குறது ஒரு விதம். ஆனால் கல்லுப்பு சேர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக சேர்க்கணும். ஒவ்வொரு ரேஷன் கடையிலலாம் நீங்கள் உப்பு வாங்கிக்கிறவங்க எத்தனை பேர் தெரியலை. ரேஷன் கடை உப்பெல்லாம் கொஞ்சம் கூடவே கறிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கம்மியாக தான் போடணும். அது அயோடின் உப்புங்கிறதுனால சில சமயம் கிடச்சா நான்லாம் வாங்குவேன். ஏன்னா மற்றதெல்லாம் ஏதாவது ஒரு பொருள் வாங்க சொல்கிறாள், அந்த இடத்துல நம்ம உப்பு வாங்கிக்கலாமே அப்படிங்கிறதுனால ரவை, பொட்டுக்கடலை என்னென்னமோ கொடுப்பாங்க. அதுக்கு போல் நான் உப்பே வாங்கிக்கிறது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், பருப்போட உருவமே தெரியலை. இப்போ இந்த புளியை கரைச்சதை அதில் சேர்த்துட்டேன். பாருங்கள், பருப்போட உருவம் ஏதாவது தெரியுதா? அது பருப்பு நல்லா வெந்துடும், டக்குன்னு வெந்துடும். நம்மளுக்கு நான் 2 தட்டு 3 தட்டு ஊற்றும் போது நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கோமோ அது நல்லா வெந்தது. இப்போ இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றினோன்னா கடைசியில் கருவேப்பிலை, மல்லித்தலை என்ன இருந்தாலும் நம்ம தூவி நம்ம கடைசியில் தாளிப்பு குக்கரில் போட்டு செய்யும்போது நம்ம கடைசியில் தாளிப்பு கொடுப்போம். இப்போ தாளிச்சு கிழிச்சு எல்லாம் செஞ்சதுனால நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க. சூப்பரான முருங்கைக்காய் பச்சடி, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக ஏதாவது வச்சா தானே நல்லாயிருக்கும். அப்போ அதுக்கு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சது சோம்பு மட்டும் போட்டிருக்கேன். சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா ஒரு கைப்பிடியால் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த உருளைக்கிழங்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுட்டேன். அதுவுமே இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டேங்க. இன்னைக்கு காலையிலே மெனு யோசித்து செஞ்சுட்டேன். எப்படி யோசித்து செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு வேலை ரொம்ப ஈஸிங்க. ஆனால் யோசிக்காமல் நிறையா நேரம் விட்டுட்டு அப்புறம் என்ன செய்கிறதுன்னு யோசிப்பேன். இந்த மாதிரி நம்ம காலையிலே மதிய சாப்பாடு என்னங்கிறத ஒரு பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா, நம்ம பருப்பு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாமே இதில் நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை 2 in 1 மாதிரி எல்லாமே வெந்துடும். டக்குன்னு அப்புறம் தாளிச்சு விட்றது தான் நம்மளுக்கு வேலை. உருளைக்கிழங்கு போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காலையில் குருமா வச்சேன் இட்லிக்கு, அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காயை அது கரைக்கும் போது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேங்க. எல்லாமே ஈஸியாக இருந்தது இன்றைக்கி. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. என்னால் பட்டை, கிராம்பு இந்த மாதிரி எந்த ஐட்டம் போல் வெறும் சோம்பு மட்டும் தாளிச்சிருக்கேன். அதனால் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கம்மியாகவே போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலா அந்த உருளைக்கிழங்கோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு. உருளைக்கிழங்குக்கு கண்டிப்பாக உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த ஐட்டம்ஸ்க்கெல்லாம் நம்ம உப்பை வந்து கண்டிப்பாக கவனமாக பார்த்து போடணுங்க. கொஞ்சம் கூடனாலும் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் இப்போ நம்ம டேபிள் சால்ட்டு போட்டால் அது ஒரு ரகம். இந்த மாதிரி கல்லுப்பு போடும்போது கண்டிப்பாக கவனமாக போடுங்க. கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் தேங்காய் பேஸ்ட்டு காலையிலே நான் எடுத்து வச்சுட்டேன். தேங்காய், சோம்பு, சீரகம், கொஞ்சம் கசகசா போட்டு குருமா கரைச்சேங்க. அதிலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம இதில் சேர்த்து
அந்த தேங்காயை இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிருங்க. அந்த கசகசா வாசம் வந்து எந்த ஒரு கிரேவிக்குமே செமையான ஒரு வாசத்தையும் கொடுக்கும், ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். அந்த மாதிரி அது போட்ட உடனே பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி வற்றின உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான காரசாரமான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கிரேவிக்கு சொல்ல முடியாதுங்க, ஏன்னா இது இந்த கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இந்த சட்டி வந்து கொஞ்சம் கனமான பாத்திரமா, அந்த ஹீட்லேயே அந்த தண்ணி எதுவுமே இருக்காதுங்க, மசாலாவாக தான் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போடுவோம் பாருங்கள். அப்போதைக்கு பாருங்கள் எப்படி இருக்குது உருளைக்கிழங்கு அப்படின்னு. அந்த அவ்வளோதாங்க. கடைசியில் நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இது வந்து முருங்கைக்காய் பச்சடியும் இன்றைக்கி சிம்பிளான சாப்பாடு தான், ஆனால் சட்டுன்னு செஞ்சுற மாதிரி சாப்பாடு. உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி. கொஞ்சமாக சாதம் வச்சுருக்கேன், பழைய சாதம் கொஞ்சம் இருக்குது, மோர் இருக்குது. மோர் வந்து நைட்டு தாங்க உர ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா புளிச்சு வந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பரான சாப்பாடு நம்ம வீட்டில் ரெடி. முருங்கைக்காய் பச்சடியும் உருளைக்கிழங்கு மசாலாவும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வாங்க சாப்பிடலாம்.